ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில பார்க்க போற படம் இப்ப தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க ஹிந்தி படம். படத்தோட நேம் தம்மா. இது ஒரு ஹாரர் காமெடி மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோவான ஆயுஷ்மான் குரானா ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர். ஸோ அவரோட நியூஸ் ரிலேட்டட் கண்டென்ட்காக காட்டுக்கு போறாரு. பட் அந்த டைம்ல அவரை கரடி ஒன்று அட்டாக் பண்ண வருது. கரடிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக காட்டு உள்ளார ரொம்ப ஓட ஆரம்பிச்சு உள்ளார போயிடுறாரு. அப்பயும் கரடி விடாம அவர் துரத்திட்டே வருது. ஒரு சூழ்நிலையில கரடி கிட்ட இருந்து ஹீரோயினான ராஷ்மிகா மந்தானா ஆயுஷ்மான் குரானாவை காப்பாத்துறாங்க. ஹீரோயின் பேதால் அப்படிங்கிற ஒரு குழுவை சேர்ந்தவங்க. பேதால்ங்கிறவங்க வேம்பயர்ஸ் மாதிரி இருக்கிறவங்க. அவங்க அந்த காட்டுக்குள்ள நடுப்பகுதியில சீக்கிரட்டா வாழ்ந்துட்டு இருக்கவங்க. அவங்க இனத்தை சேர்ந்த பெண்ணான ராஷ்மிகா மந்தனா ஹீரோவை காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் காட்டுல கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இவங்களுக்கு இடையில லைட்டா லவ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. சடனா ஆயுஷ்மான் குரானாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையிலேருந்து ஹீரோயின் காப்பாத்துறாங்க. இதனால ஹீரோயின் காட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ ஆயுஷ்மான் குரானாவோட ஹீரோயின் காட்டை விட்டு வெளியேறி சிட்டிக்குள்ள போறாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் தாமா. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள், இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரெண்டும் நல்லா இருந்துச்சு. பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல சில காமெடி சீக்வன்சஸ், சில ஆக்ஷன் சீக்வன்சஸ் தாண்டி புதுசா எதுவும் இல்லை. யூனிக்கா எந்த கண்டென்ட்டும் இல்லை. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மோட்ல தான் போகுது. இந்த படம் இந்த ஹாரர் காமெடி யூனிவர்ஸ்ல ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படங்கள்லாம் பார்த்து இந்த யூனிவர்ஸுக்கு ஃபேன்ஸா இருக்க ஆடியன்ஸுக்கு சுமாரான படமா தான் தெரியும். இந்த படம் யூனிக்கா ஸ்கிரீன் பிளேல எதுவும் இல்லாட்டியும் வழக்கமான ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன்ல இருந்தாலும் நான் வேம்பயர் பேஸ் பண்ண ஹாரர் காமெடி மூவிஸ் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு இந்த படம் மேபி பிடிக்கலாம். இந்த படம் இப்ப தேட்டர்ஸ்ல இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ஓடிட்டு இருக்கு. இந்த படத்துல வயலன்ஸ் இருக்கு. அப்புறம் ராஷ்மிகா மந்தனா கொஞ்சம் கிளாமரா இருக்காங்க. அதை தாண்டி 2 கிளாமர் சாங்ஸ் இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாம்.